புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாதவராணியின் 7ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் இந்திரா சுப்பிரமணியன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 7ஆம் பகுதியில் புதைக்குழியிலிருந்து புகை. காக்கதீயத்தின் வருங்கால மன்னனான பிரதாபருத்திரனை தன் மடியில் வைத்து கொஞ்சி மகிழ்ந்தாள் மும்மடம்பாள். அவளின் அருகில் அமர்ந்திருந்த ஆசை நாயகனான மகாதேவன் பிள்ளைச்சாக்கில் பெண்ஜாதியின் விளம்பான பரம்புகளை பிடித்து பாலையின் வாயில் திணித்தான். நாடாளும் மன்னராயிருந்தாலும் தனியறையில் தன் மனைவியுடன் இருக்கும் வேளையில் சிறுபிள்ளைத்தனமான சில்மிசங்களில் ஈடுபடுவார்கள் போலிருக்கிறதே என்ற நினைப்போடு திருட்டு தடவலினால் தித்திப்பை தேடுகின்ற அந்த திப்பியத்தை காண்கின்ற தற்கொண்டானின் தளிர்கரங்களை எடுத்து அப்புறப்படுத்திய மும்மடம்பாள் நாணச்சாயலை நளினத்தோடு காட்டி சிறுபிள்ளை போன்ற நினைப்பு என்று சினுங்கவும் செய்தாள். சட்டென அவன் முகம் மாறியது. நான் வயதானவன் என்பதை நல்ல தருணத்தில் தான் உணர்த்துகிறாய் தேவி என்று சொல்லிய அவனது வார்த்தைகளில் ஒலித்த சங்கடத்தை புரிந்து கொண்ட அவள் பட்டென நிமிர்ந்து அவனை நோக்கினாள். அருகில் இருப்பது கணவன் தானே என்ற தைரியத்தில் தன் கலசங்களின் மறைப்பை நீக்கி பிள்ளைக்கு பாலூட்டிய நேரத்தில் முளைத்த வேடிக்கை விளையாட்டில் வினயமில்லாமல் வெளிப்படுத்திய வார்த்தையில் வேறொரு பொருளை வரவழைத்து வதனத்தில் வாட்டத்தை காட்டிய வேலனின் முகத்தை நோக்கி, என்ன இது? விளையாட்டு பேச்சை வினையாக எடுத்துக்கொண்டு என்று தனது வேதனையை வெளிக்காட்டினாள் இளவரசி. உன்னருகில் இருக்கும்போது என்னையே நான் இழந்து விடுகிறேன். அந்த சமயத்தில் எனது தரத்தை எடுத்துச் சொல்வது சரிதானே என்றான் மகாதேவன். என் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள எனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் உங்களுக்கு சொந்தமானது தான். இது நானாக விரும்பி அளித்தது தானே ஒழிய யாரும் வற்புறுத்தி கொடுக்கப்பட்டதல்ல. அப்படி இருக்க தவறான எண்ணங்களுக்கு ஏன் இடம் கொடுக்கிறீர்கள்? ஓஹோ, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. தங்களுக்கு சொந்தமாயிருந்த 2 தசும்புகளை உரிமை கொண்டாட ஒருவன் தோன்றிவிட்டானே என்ற சங்கடமா என்று கேட்டு மெல்ல நகைத்தாள். அவளின் பொருள் பதிந்த வார்த்தையை கேட்டு சங்கடத்தை விட்டு கடகடவென நகைத்து விட்டான் மகாதேவன். அவனுடைய சிரிப்போடு தனது குரலையும் கலந்து விட்டாள் இளவரசி. எவ்வளவு கோபம் எனக்கிருந்தாலும் அதை மாற்றிவிட மாற்றர் உனக்கிருக்கிறது தேவி என்று கூறி அவளது கன்னத்தை கிள்ளினான். குடும்பம் என்றால் கூடல் மட்டுமல்ல, ஊடலும் உண்டாகும். அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது மனைவியின் கடமையாயிற்றே என்றாள். அந்த நேரத்தில் அறையை நோக்கி யாரோ நடந்து வரும் காலடி யோசை கேட்டதும் பால் குடிக்கும் பிள்ளையையும் பாலூரும் பரம்புகளையும் சேலையிட்டு மூடினாள். இருவரும் வாசலை நோக்கினர். ஒரு காவலன் உள்ளே நுழைந்து, தேவகிரியிலிருந்து சாலுவத்திக்கம்மன் என்பவர் தங்களை காண வந்திருக்கிறார் அரசே என்றான். விருந்தினர் அறையில் அவரை தங்கவை, இப்பொழுது வருகிறேன் என்று மகாதேவன் கூறியதும் காவலன் வெளியேறினான். தேவி, சாலுவத்திக்கம்மனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட தயாரானான் மகாதேவன். பால் குடித்தவாறே உறக்கத்தில் மூழ்கிவிட்ட குழந்தையை எடுத்து போய் அதன் தூளியில் கிடைத்துவிட்டு கணவனை தொடர்ந்து வாசல் வரை சென்று வழி எழுப்பினார். மகாதேவன் அங்கிருந்து அகன்றது வாசலின் வெளியே நின்றிருந்த உருவத்தை பார்த்து திடுக்கிட்டு அந்த இடத்திலேயே நின்றுவிட்டாள் மும்படாம்பாள். அவளை திடுக்கிட வைத்தது வேறு யாருமில்ல, வாயிலை காத்து நின்ற தாமோதரன் தான். பரிசு பேழையை வாங்கியது யாரென அறிந்து வர பரம ரகசியமாக தான் அனுப்பிய காவலன் செய்து முடிப்பதாக சென்றவன் அங்கு செல்லாமல் மறுபடியும் வந்து நின்று வாசல் காக்கும் அலட்சிய போக்கை எண்ணி ஆத்திரமடைந்த அவள் அவனை முறைத்து பார்த்து உள்ளே வா என்ற உத்தரவை உருமலாய் வெளியிட்டு தனது அறைக்குள் மளவென நடந்தாள். இளவரசியின் சீற்ற பார்வையும் சிதறிய உருமலும் அவன் கொண்ட சினத்தின் பிரதிபலிப்புதான் என்பதையும் அந்த சினம் எதனால் ஏற்பட்டது என்பதையும் தெளிவாய் தெரிந்து கொண்ட தாமோதரன் புன்னகையோடு அவளின் அறைக்குள் அடியெடுத்து வைத்தான். அவன் அறைக்குள் வந்து நிற்பதற்கு முன்பாகவே அரசியின் ஆணையை அலட்சியப்படுத்தியவர்கள் அடைய போகும் தண்டனை எது என்று தெரியுமா என்று ஆவேச வார்த்தைகளை அள்ளி கொட்டினாள் மும்மடம்பாள். அவளது அக்கினி வார்த்தைகளின் அனல் அவனது புன்னகையை அசைக்க முடியவில்லை. எத்தகைய முறுவலோடு வந்தானோ அதை முன்வைத்தவாறு ஆணையை அலட்சியப்படுத்தியவர்கள் அல்லவா அதற்கான தண்டனையை பற்றி அச்சப்பட வேண்டும் என்று சொல்லிய சொற்களில் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்ற பொருள் பதிந்திருந்தது. அவனது பேச்சிலும் அதே அலட்சியம் அடங்கி இருப்பதை அவள் அறிய தவறவில்லை. அதே நேரத்தில் அதில் துணிவும் தொட்டு கொண்டிருப்பதை கவனித்தவளாய் குரலின் கொடுமையை சற்று குறைத்து, இந்த நேரத்தில் வேங்கிச்சாலையில் பயணம் செய்ய வேண்டிய நீ இந்த இடத்தில் இருக்கிறாய் என்றால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டாள். மோட்டுப்பள்ளி சென்று அறிய வேண்டிய விஷயத்தை இங்கேயே தெரிந்து வந்திருக்கிறேன் என்பது பொருள் என்று பணிவோடு கூறினான் தாமோதரன். அவளிடமிருந்து ஆத்திரம் அகன்ற இடமே தெரியவில்லை. ஒரு இளவரசியிடம் பேசும்போது காட்ட வேண்டிய மரியாதையிலிருந்து அவன் சற்று இறங்கியிருக்கிறான் என்பதை அறிந்தாலும் தனது அவசரமான பேச்சுக்கள் தான் அதற்கு காரணம் என்பதை உணர்ந்து சற்றுமின் கொண்டிருந்த பரபரப்பை ஆவலில் திருப்பினாள்.
அந்த விபரம் இங்கேயே உனக்கு கிடைத்து விட்டதா? யார் அந்த பேழையை வாங்கியது என்று வினாக்களை அவசரமாக அவள் முன்வைத்தாள். தனது உடைக்குள் மறைத்து வைத்திருந்த பேழையை வெளியில் எடுத்து அவள் முன்பு நீட்டியவாறு, வாரங்களில் மகளாய் பிறந்து மோட்டுப்பள்ளிக்கு மருமகளாய் சென்றிருக்கும் அம்புஜம் என்ற பெண்தான் இதை சீன வியாபாரியிடமிருந்து வாங்கியிருக்கிறாள் என்ற விபரம் எனக்கு தெரிந்ததால் நான் உடனே வேலைக்கு திரும்பிவிட்டேன் என்றான் தாமோதரன். எடுத்து சென்ற காரியத்தை வெற்றியோரும் விரைவோடும் முடித்துவிட்ட பெருமை அவனது வார்த்தைகளில் விளையாடியது. அம்புஜம் என்ற ஒருமுறை அந்த பெயரை உச்சரித்த இளவரசி சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கி மறுபடியும் காவலன் பக்கம் திரும்பி, இந்த விபரத்தை உமக்கு தெரிவித்தது யார் என்று கேட்டான். என் மனைவி என்றான். உன் மனைவியா? ஆச்சரியம் ஒலித்தது அவள் குரலில். ஆம் தேவி, அம்புஜம் என்ற அந்த பெண்ணும் எனது மனைவியும் ஆருயிர் தோழிகளாம் என்றான் தாமோதரன். அவளை நான் சந்திக்க வேண்டுமே என்றாள் இளவரசி. அம்புஜத்தை இளவரசியார் சந்திப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பர் எவரும் இருக்க முடியாது. ஆனாலும் அடியேனின் வேண்டுகோள் ஒன்று என்று கூறி இளவரசியை நோக்கினான் தாமோதரன். என்ன? ஆவல் கலந்த வினாவை அவளின் அதரங்கள் அளித்தன. எந்த காரணத்தை கொண்டும் இந்த நகரின் எல்லைக்குள் கால் வைக்கக்கூடாது என்ற அரசின் ஆணைக்கு உட்பட்டவள் அந்த பெண். அவள் தற்சமயம் இந்த நகரில் மறைமுகமாகத்தான் தங்கியிருக்கிறாள். அவளது விபரம் வெளியானால் அவளின் உயிருக்கு ஆபத்து என்பதால் அவளை பற்றிய இரகசியத்தை வெளியிடக்கூடாது என்ற உறுதியை என்னிடம் வாங்கிய பிறகுதான் இந்த விபரத்தை என்னிடம் சொன்னாள் என் மனைவி. ஆகவே இளவரசியால் அந்த பெண்ணுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள் என்று இரங்கற் குரலில் கூறினான் தாமோதரன். அவனது வார்த்தைகள் அவளை வியப்பின் எல்லைக்கே இழுத்துச் சென்று விட்டன. இந்நகரில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆணை இந்த அரசால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விபரம் இதுவரை தனக்கே தெரியாமல் போய்விட்டதே. பயங்கரமான ஆணைக்கு அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அப்படி என்ன தவறை அவள் செய்துவிட்டால்? தனது வாழ்வுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத, இதற்கு முன் பார்த்து பழக்கப்படாத அம்புஜம் என்ற அந்த பெண் எந்த அர்த்தத்தில் அந்த ஓலையை அனுப்பி வைத்தாள்? இந்த அரசின் ஆணையால் தான் படும் அவதியை அந்த ஓலை மூலம் அறிவித்தாளா, அல்லது அதற்கு அப்பாற்பட்ட அர்த்தம் எதையாவது அதற்குள் அடக்கி இருக்கிறாளா? அவளின் மேல் இப்படியொரு உத்தரவை இந்த அரசு ஏன் விதித்தது? அடுக்கடுக்கான கேள்விகளை அலசிய அவள் நெஞ்சம் அவளை எப்படியும் பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆவலை அதிகப்படுத்தியது. அந்த ஓலை எந்த நோக்கத்தில் அனுப்பப்பட்டது என்று கேட்டறிய வேண்டிய அவளை காண ஆவல் கொண்டிருந்தாள். காவலின் மூலம் கிடைத்த புதிரான செய்தியினால் இத்தகைய கட்டளை எதற்காக பிறப்பிக்கப்பட்டது என்பதையும் அவளிடம் கேட்டு அறியும் ஆவலும் அதனுடன் சேர்ந்து கொண்டது. சிந்தனைக்கு தடை போட்டு காவலன் பக்கம் நோக்கி, பயப்படாதே, அந்த பெண்ணுக்கு என்னால் எந்த தீங்கும் ஏற்படாது என்று உறுதி கொடுத்தாள் இளவரசி. மிக்க மகிழ்ச்சி இளவரசி என்று அவளது பல்வரிசை பளிச்சிட்டது. அவள் எங்கு தங்கியிருக்கிறாள் என்று கேட்டான் மும்மடம்பாள். எனது வீட்டிற்கு 7வது வீட்டில் என்றான். இப்பொழுதே சென்று அவளை நான் சந்திக்கிறேன். உன் வீடு எங்கிருக்கிறது என்று ஆர்வத்தோடு கேட்டாள் இளவரசி. சந்தியுங்கள் இளவரசி, ஆனால் அதில் ஒரு திருத்தம் என்றான். என்ன என்று கேட்டாள். மல்லிகை மறைந்து சென்றாலும் அதன் மனம் காட்டி கொடுத்துவிடும். இளவரசி தெருவில் சென்றால் ஏன், எதற்கு என்ற கேள்விகள் விபரத்தை எளிதில் வெளியில் கொண்டு வந்துவிடும். பிறகு என்னதான் பாடுபட்டாலும் சுடராய் எரியும் நெருப்பை கைகொண்டு மூடுவதற்கு ஒப்பாகும். கையும் வேகுமே காரியமும் கெடும் என்றான் காவலன். பிறகு எப்படித்தான் அவளை சந்திப்பது? இந்த அரண்மனைக்குள் அவளை கொண்டு வர முடியாது. அரசின் ஆணை அவளை அழித்து விடக்கூடும். அவளை எப்படியும் சந்தித்தே தீர வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சங்கடத்தோடு கேட்டாள் இளவரசி. அந்த பெண்ணை தேடி பகலில் தாங்கள் செல்வதை விட இரவில் புறப்படுவதுதான் நல்லது. அந்த பெண்ணுக்கும் ஆபத்து ஏற்படாது. தங்களின் இரகசியத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றான் தாமோதரன். இந்த நகரின் தெருக்களில் சென்று பழக்கமில்லை எனக்கு. பகலிலேயே தடுமாறுவேன். இரவில் எப்படி என்று இழுத்தாள் இளவரசி. அரண்மனைக்கு முன்பு உள்ள ராஜ வீதியின் முனையில் நான் தங்களுக்காக காத்து நிற்கிறேன். நீங்கள் அங்கு வந்ததும் உங்களை அழைத்துச் சென்று அந்த பெண்ணின் வீட்டில் விடுகிறேன். திரும்புகிற போதும் தங்களுக்கு துணையாக அரண்மனை வரை வருகிறேன் என்றான் தாமோதரன். அதுவும் ஆபத்தானதுதான். ஆனால் அதை தவிர வேறு வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்றாள். அப்படியானால் இளவரசியை எதிர்பார்த்து நான் வந்து காத்து நிற்கட்டுமா என்று கேட்டான் காவலன். அரண்மனை வீரர்களை சமாளிப்பது குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த அறையில் என்னுடன் தங்கியிருக்கும் எனது கணவரை ஏமாற்றிவிட்டு எப்படி கிளம்புவதுதான் என்று தயங்குகிறேன் என்றாள். அதற்கான வழியை அரசியார்தான் ஆலோசிக்க வேண்டும் என்றான். எப்படியோ சமாளிக்கிறேன். நீ சொன்னபடியே அங்கு காத்திரு என்று கூறினார் இளவரசி. எனக்கு அதிகம் அனுபவம் இல்லை இளவரசி. இதில் தவறு நேர்ந்தால் முதலில் பாதிக்கப்படுவது நான் தான் என்றான் தாமோதரன். யாருக்கு அனுபவம் இல்லை? பாதிக்கப்பட போவது யார் என்று கேட்டவாறு அறைக்குள் பிரவேசித்தான் அரசன் மகாதேவன். திடீரென அவன் நுழைந்தாலும் காவலனின் வார்த்தைகளை கேட்டு அவன் தொடுத்த வினாவினாலும் இருவருமே திடுக்கிட்டு சிலையென நின்றுவிட்டனர். அவனுக்கு என்ன பதிலை சொல்வது என்று அவள்
திணறிக் கொண்டிருந்த வேளையில் இடைவெளி ஏற்படுத்தி அவன் இதயத்தில் சந்தேகத்தை எழுப்பிவிடலாகாது என்ற உணர்வில் பட்டன வாய் திறந்து, மன்னிக்க வேண்டும் அரசே என்று மகாதேவனை நோக்கி கூறினான் தாமோதரன். அவன் என்ன பதிலை சொல்லப் போகிறானோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் அவளது அகத்தில் நிறைந்திருந்த அந்த அச்ச உணர்வுகளுக்கு திரை போட்டு முகத்தில் மலர்ச்சியை போலியாக மாற்றி நின்றிருந்தாள். எதற்கு மன்னிப்பு என்று கேட்டான் மகாதேவன். இந்த அரசில் நான் பதவியேற்று அதிக நாட்கள் ஆகவில்லை. இந்த அரசின் சட்டத்திட்டங்களை அதிகமாகவும் நான் அறியவில்லை. எனது வேலையில் எனக்கு நீண்ட அனுபவம் இல்லை. எனது சொந்த செயலினால் அரசின் அனுமதி பெறாமல் வேலைக்கு தாமதமாக வந்துவிட்டேன். இளவரசியின் அறையை காவல் செய்ய வேண்டிய நான் தவறு செய்துவிட்டதால் என்னை அழைத்து விசாரணை செய்தார்கள். அதனால்தான் எனக்கு அனுபவம் இல்லை. தண்டனை தந்தால் நான் பாதிக்கப்பட்டு விடுவேன் என்று இளவரசியிடம் மன்றாடி கொண்டிருந்தேன் என்றான் தாமோதரன். மும்மடம்பாளின் மூச்சு நிம்மதியாக வெளியேறியது. மஞ்சத்தில் அமர்ந்திருந்த மகாதேவன் மனைவியை நோக்கினான். இவன் வேலைக்கு புதிது. மேலும் இது தான் முதல் தவறு. மன்னித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கணவனை நோக்கி கேட்டாள் இளவரசி. பாவம், அவன்தான் உண்மையை சொல்லி தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறானே. மன்னிப்பதுதான் பெருந்தன்மை என்றான் மகாதேவன். மன்னிப்பு அடுத்த தவறுக்கு அஸ்திவாரம் என்பது எனது அபிப்பிராயம். ஆனாலும் உங்கள் முடிவுக்கு எதிராக நிற்க விருப்பமில்லை என்ற அவள் காவலனை நோக்கி, நீ போய் வேலையை பார் என்று சொன்னாள். தாமோதரன் முகத்தில் மலர்ச்சியை காட்டியவாறு வெளியேறி தனது பழைய இடத்தில் நின்று கொண்டான். நீங்கள் போன காரியம் என்ன என்று கணவனை கேட்டாள். அது அரசியல் விவகாரம் என்று அத்தோடு முடித்து கொண்டான் மகாதேவன். பொழுது நகர நகர அவளது ஆர்வம் அதிகமானதைப் போல அச்சமும் அளவு கடந்தது. ஒரு வினோத விபரம் வெளியாகும் நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது என்ற ஆர்வம் எழுகின்ற நேரத்தில் கணவனை ஏய்த்தி எப்படி செல்வது என்ற எண்ணமும், அதனால் விபரீதம் ஏதாவது கிளம்பிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சமும் தோன்றத்தான் செய்தது. முதல் சாமம் முடிகின்ற நேரத்தில் அரண்மனையின் ஆரவாரம் அடங்கி கொண்டிருந்தது. அன்பு குழந்தையும் ஆசை நாயகனும் அமைதியான நித்திரத்தில் ஆழ்ந்திருந்தனர். உறக்கத்தின் நடுவில் அனாவசியமாக அடிக்கடி எழுகின்ற பழக்கம் மகாதேவனிடம் இல்லை என்பதால் சென்று திரும்பும் வரை விழித்து எழமாட்டான் என்ற நம்பிக்கை கலந்த திருப்தி அவளிடம் ஏற்பட்டது. மெல்ல எழுந்தாள். வெகு காலமாக கவனிப்பாரற்று கிடந்த இளவயதில் அன்னை பயன்படுத்திய பழைய ஆண் உடையை தேடி எடுத்தாள். அந்த உடையில் சென்றால் இளவரசி என்பது தெரிந்துவிடும் என்பதால் ஆண் ஆடைக்குள் மறைந்து செல்ல முடிவெடுத்திருந்தாள். அவசரமாக அந்த ஆடையை அணிந்து புறப்பட தயாரான வேளையில் அவள் பெற்றெடுத்த செல்லம் வீறிட்டு அழ ஆரம்பித்தது. தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென அழுகை குரல் எழுப்பியதும் திடுக்கிட்டு அதை நோக்கி ஒரு ஓடி கையில் எடுத்துக்கொண்டாள். தாயின் தளிர்கரங்களின் தன்மையை அது தெரிந்து வைத்திருப்பது போல அவளின் அணைப்பிற்குள் அடங்கி அழுகையை நிறுத்தி அமைதி அடைந்தது. அது எழுப்பிய குரலினால் தனவன் விழித்திட விட்டானோ என்ற ஐயத்தோடு அவனை நோக்கினாள். அவன் விழிக்கவில்லை என்றாலும் உறக்கத்திலேயே புரண்டு படுத்திருந்தான் என்பதை புரிந்து கொண்டாள். அவன் நிச்சயம் விழித்திருக்க முடியாது. அப்படி விழித்திருந்தால் ஆண் உடையில் நிற்கும் தன்னை கண்டு ஏன் இந்த உடை உடுத்தியிருக்கிறாய் என்று கேட்டிருப்பான். அவ்வாறு எதுவும் கேட்காமல் நிர்மலமான உறக்கத்தில் அவன் நீந்தி கொண்டிருப்பதைக் கண்டு நிம்மதியான ஒரு பெருமூச்சை வெளியிட்டாள். ஆணுடைக்குள் அடங்கிவிட்ட அமுத கலசங்களை விடுவித்து வெளியில் எடுக்க பெரும் பாடுபட்டு விட்டாள். பெரும் சிரமத்தினிடையே பிள்ளைக்கு பாலூட்டினாள். நல்ல வேளையாக தான் அறையில் இருந்தபோதே குழந்தை அழுதது. வெளியில் சென்ற பிறகு அது அழுது அதனால் மன்னன் விழித்து தன்னை காணவில்லை என்பதை அறிந்து தேட ஆரம்பித்தால் நிலைமை என்ன ஆகும் என்று எண்ணி பார்க்கவே அவளுக்கு பயமாயிருந்தது. குழந்தையின் உப்பிய வயிற்றையும் உறக்கத்தில் விழுந்த கண்களையும் பார்த்தபின் ஒருவித நிம்மதி அடைந்தவளாய் மறுபடியும் மலர் தொட்டியில் கிடத்தினாள். அது பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது என்பதை உணர்ந்தாலும் தான் திரும்பி வருவதற்குள் மறுபடியும் எழுந்துவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகமும் எழத்தான் செய்தது. குழந்தையை கூடவே எடுத்துச் செல்லலாமா அல்லது விட்டுச் செல்லலாமா என்ற எண்ணத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறினாள். கடைசியில் விட்டுச் சென்றால் விபரீதம் விளையலாம் என்பதாலும் எடுத்துச் செல்வதால் எந்த குழப்பமும் ஏற்படாது என்ற எண்ணத்தினாலும் தூளியில் கிடைந்த பிள்ளையை மறுபடியும் தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு கணவனிடம் நெருங்கி அவனை ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு ஒரு தனியான துணிவு எழ பெற்றவளாய் மளவென அறையை விட்டு வெளியேறினாள். ஆணுடைக்குள் மறைந்திருந்தாலும் அழகிய துணிக்குள் குழந்தையை மறைத்திருந்ததாலும் அரண்மனை வீரர்களின் கண்களில் படாமலேயே இருளான பகுதிகளை தனது வழியாக்கி விரைந்து சென்றாள் மும்மடாம்பாள். ஒரு வழியாக உபத்திரவம் எதையும் சந்திக்காமல் அரமியத்தை விட்டு வெளியேறினாள் இளவரசி. நடந்தாள் என்று சொல்வதை விட ஓடினாள் என்பதுதான் மிக பொருத்தமாகும். ராஜவீதியின் முனையிலேயே காத்திருந்த தாமோதரன் அவசரமாக ஓடிவரும் இளவரசியை கண்டு இருண்ட பகுதியிலிருந்து சற்று மங்கலான வெளிச்ச பகுதிக்கு மாறி நின்று தனது உருவத்தை அவளது பார்வைக்கு காட்டினான். ஓட்டமும் நடையுமாக ஓடி வந்த மும்மடாம்பாள், சீக்கிரம் புறப்படு, விரைவிலேயே நான் திரும்ப வேண்டும் என்று அவசரமாகவும் படபடப்போடும் கூறிய அவள் தனது வேகத்தை தடைப்படுத்தாமல் தொடர்ந்து சென்றாள்.
இளவரசியின் நேரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்திருந்த அவனும் அவளது அவசரத்தை அறிந்து அவளுக்கு முன்பாக வழிகாட்டி சென்றான். விற்க ஓடிவந்த அவர்கள் இருவர் ஒரு வீட்டின் முன்பாக நின்றனர். அதுதான் அந்த பெண் அம்புஜத்தின் வீடு இளவரசி என்றான் தாமோதரன். சரி, இங்கே நில், சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன் என்று கூறிய இளவரசி தன் கையில் இருந்த குழந்தையை அவனிடம் கொடுத்தாள். அவனும் கரங்களை நீட்டு அதை பெற்றுக்கொண்டான். வீட்டின் வாசலை நெருங்கி கதவுகளை படபடவென தட்டினாள் இளவரசி. சிறிது நேரத்தில் கதவுகள் திறக்கப்பட்டன. எப்பொழுது திறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த இளவரசி வாசல் வாய் திறந்ததை விற்றென உட்பக்கம் பாய்ந்தாள். கதவை திறந்துவிட்டு ஆவேசமாக பாய்ந்தவளை கண்டு நிலை தடுமாறியிருந்த பெண்ணை பார்த்ததும் பெரும் பிரமைக்குள் விழுந்தாள் இளவரசி. மிருனா, நீயா என்று வியப்போடு கேட்டாள். அங்கு நின்றிருந்த அந்த பெண்ணும் இளவரசி நீங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். அழகிய கரங்களை அகல விரித்து அசைந்து வரும் இளவரசியை நோக்கி ஓடி தாவி அணைத்து கொண்டாள் அந்த பெண். இருவரும் கட்டி தழுவிய நிலையில் நின்றிருந்த வேளையில் வாய் வார்த்தைக்கு இடமே இல்லை. மெல்ல விலகி நின்றாள் மிருனா என்ற அந்த பெண். இத்தனை காலமாக எங்கேயடி போய்விட்டாய்? ஏன் அரண்மனை வேலையை விட்டுவிட்டாய் என்ற கேள்விகளை அடுக்கினாள் இளவரசி. உங்களுக்கு கேட்க வேண்டிய நேரமும் எனக்கு சொல்ல வேண்டிய வேலையும் வந்துவிட்டதில்லை இளவரசி. இப்படி ஒரு சந்திப்பிற்காக தான் எத்தனை காலம் ஏங்கி கிடந்தேன் தெரியுமா? அது இருக்கட்டும், நான் இங்கிருப்பதை எப்படி அறிந்து வந்தீர்கள்? அம்புஜம் என்ற பெண் இந்த வீட்டில் இருப்பதாக தெரிந்தது. அவளை சந்திக்கத்தான் அவசரமாக வந்தேன் என்றாள் இளவரசி. அதை கேட்டு கணீரென சிரித்த மிருனா மெல்ல நடந்து சென்று வாசலை அடைத்து தாளிட்டு விட்டு அவளை நோக்கி திரும்பி வந்தவாறு, அந்த அம்புஜம் என்ற பெண் நான் தான் என்று புன்னகையோடு சொன்னாள். என்னடி இது எல்லாமே வினோதமாக இருக்கிறது, எதற்காக பெயரை மாற்றி வைத்து கொண்டாய் என்று வியப்பு விலகாமல் கேட்டாள் மும்மடம்பாள். அதையும் விளக்குகிறேன் இளவரசி என்றாள் மிருனா. நான் எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்பதை உன்னால் உணர முடிகிறதா என்று கேட்டாள் இளவரசி. உணர முடிகிறது. சீன பேழையில் வைத்து நான் அனுப்பிய சிறு ஓலைச்சுருள்தான் காரணம் என்பது எனக்கு தெரியும் என்றாள் மிருனா. அதில் நீ எழுதியிருக்கும் வாசகங்களுக்கு என்ன பொருள்? எதற்காக அப்படி எழுதி அனுப்பினாய் என்று கேட்டாள் இளவரசி. அதையும் சொல்கிறேன் இளவரசி என்றாள் மிருனா. என்னடி இது, நான் எது கேட்டாலும் சொல்கிறேன் என்று சொல்கிறாய் தவிர ஒன்றுக்கும் கூட ஒழுங்கான பதிலை காணவில்லையே என்று சலித்து கொண்டாள் இளவரசி. மெலிதாக நகைத்த மிருனா, பல நதிகள் ஒரே கடலில் கலப்பது போல உங்களின் பல கேள்விகளுக்கு என்னிடம் இருப்பது ஒரே பதில். அந்த என்னிடமிருந்து வெளியாகிற நேரத்தில் நீங்கள் எத்தகைய வேதனையை சந்திக்க வேண்டியிருக்கும். என்னால் உங்களுக்கு ஒரு மனச்சஞ்சலம் உருவாக வேண்டுமா என்று தயங்குகிறேன். நான் வெளிப்படுத்த போவது விஷயமல்ல, விஷம். அந்த விஷம் உங்கள் வாழ்வை வீணாக்கி விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று கூறி நிறுத்தினாள் மிருனா. மிருனா, நீ வெளியிடப் போகும் விஷயம் என் வாழ்வை வீணாக்குமோ என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இங்கு வீணாக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் வாழ்வை வீழ்த்துகிற சக்தி படைத்தவை. உறவுகள் அனைத்தும் உணராதவாறு ஒளிந்துதான் வந்திருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இந்த ஆணுடை தரித்துள்ளேன். எதுவாயிருந்தாலும் தைரியமாக சொல். எதையும் ஏற்றுக்கொள்ளும் துணிவோடு தான் வந்திருக்கிறேன். எதற்காக இந்த அரசு உன்னை நகரத்திலிருந்து அப்புறப்படுத்த ஆணை எனும் அணை போட்டது என்று சற்று கடுமையாகவே கேட்டாள் இளவரசி. சொல்கிறேன் இளவரசி, கடைசி வரையாக பொறுமையாக இருந்து கேளுங்கள். இடையில் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்று கூறி அங்குள்ள ஆசனம் ஒன்றில் அவளை அமரச் செய்து தானும் ஒன்றில் அமர்ந்தாள். இளவரசி, உங்களை நான் கடைசியாக சந்தித்தது அந்த புறத்தில் அல்லவா? தளபதி அம்பத்தேவர் உங்களை துர்காதேவி ஆலயம் பக்கம் வரச் சொன்னார் என்று கூறத்தானே உங்களை தேடி வந்தேன். ஆம், நினைவிருக்கிறது. அது அப்பட்டமான சூழ்ச்சி இளவரசி. அம்பத்தேவர் என்னிடம் அவ்வாறு சொல்லவே இல்லை. என்னை அப்படி சொல்ல தூண்டியது உங்களின் சிற்றன்னை கனகாம்பாள் என்றாள் மிருனா. என்னது, எனது சித்தியா என்று படபடத்தாள் இளவரசி. ஆம் இளவரசி, நீங்கள் தளபதியை காதலித்ததும் தளபதி உங்களை நேசித்ததும் உங்கள் சித்திக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அதை மையமாக வைத்து அழகான சதிவலை பின்னினால் உங்கள் சித்தி. விளக்க முடியாத வேறொரு வேலையை தளபதிக்கு விதித்து அவரையும் அந்த ஆலயத்திற்கு அனுப்பிவிட்டாள். அவரை கண்காணிக்க சிறை அதிகாரிகளையும் அனுப்பி வைத்தாள். தளபதி வர சொன்னார் என்று என் மூலமாக உங்களுக்கு செய்தி அளித்து அரண்மனையிலிருந்து வெளியேறிய உங்களை தளபதியின் அண்ணனான திரிபுராந்தகன் மூலம் கடத்தினார்கள். அவர்களின் நோக்கம் நீங்கள் மறைய வேண்டும், மறைந்த குற்றம் அம்பதேவனை சேர வேண்டும், அவர் சிறையில் அடைபட வேண்டும் என்பதுதான் என்றாள் மிருனா. இதையெல்லாம் எதற்காக செய்தால் என் சிற்றனை? அந்த அரசின் பலத்த பாதுகாவலனான தளபதியை சிறையில் அடைத்து இந்த அரசை பலவீனப்படுத்துவது, பின்னர் வேற்று நாட்டு மன்னரை கொண்டு இந்த அரசை தோற்கடித்து உங்கள் அன்னையை அழித்து இந்த நாட்டின் அரியணையில் அமர வேண்டும் என்று அடங்காத ஆசையினால் இதையெல்லாம் செய்தால் உங்கள் சித்தி. அம்பதேவன் தான் கடத்தும்படி சொன்னான் என்று அவரது அண்ணனே சொன்னானே, அப்படி அவன் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறான். இளையராணியின் இஷ்டப்படி நடந்தால் அவனது நாட்டிற்கு விடுதலை வழங்குவதாக அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி அவன் செயல்பட்டான். இந்த நாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது காடவர்கோன் கோப்பெருஞ்சிங்கனோடு வேறொரு ஒப்பந்தம். அதன்படி அவன் படையெடுத்தான். ஆனால் அம்பதேவர் அவனை அடக்கிவிட்டார்.
இளையராணியின் சதி வேலைகள் அனைத்தும் உங்கள் தாத்தா, அன்னை, அமைச்சர் ஆகிய மூவரிடமும் அம்பலமாகிவிட்டது. சொந்தமே சூழ்ச்சி செய்ததால் நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பாக அவளது கணவர் வீட்டிற்கு அவள் அனுப்பப்பட்டு விட்டாள். விபரம் அவர்களோடு அடங்கிவிட்டது. உங்களிடமும் இந்த விஷயத்தை மறைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்து கொண்டார்கள். காரணம், உங்களை கடத்தியது அம்பதேவன்தான் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் இருக்கும் வரை அவர் மேல் வெறுப்பைத்தான் காட்டுவீர்கள். அவர் எந்த குற்றமும் செய்யாதவர் என்பதை நீங்கள் அறிந்தால் மறைந்த காதல் மறுபடியும் எழுந்து அவரை மணக்க விரும்புவீர்கள். அவருக்கு உங்களை மனைவியாக்க உங்கள் உறவினருக்கு விருப்பமில்லை என்பதுதான் காரணம். பயங்கரமான சூழ்ச்சி. ஆம் தேவி, இந்த விபரங்கள் அனைத்தையும் அறிந்தவள் நான். நீங்கள் அரண்மனைக்கு வந்த பிறகு என்னால் இந்த விபரங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் என்று கருதி எனக்கு அவசரமாக மனமுடித்து என்னை மோட்டுப்பள்ளிக்கு அனுப்பி இந்த நகருக்குள் மீண்டும் வரக்கூடாது என்ற உத்தரவையும் பிறப்பித்து விட்டார்கள். ஆகவேதான் அம்புஜம் என்ற பெயரில் மறைந்து வந்து என் தாயை பார்த்துவிட்டு செல்கிறேன். எனது மனசாட்சி என்னை உறுத்தியதால் இந்த உண்மையை தங்களின் திருமணத்திற்கு முன்பே தெரிவிக்க பாடுபட்டேன். ஆனால் இப்பொழுதுதான் முடிந்தது. எந்த பாவமும் அறியாத தளபதியை வெறுத்து அவருக்கு தண்டனை வழங்கும் வெறியில் ஒரு வயோதிகருக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு விட்டீர்களே என்ற வேதனையை அந்த ஓலையில் ஒளிரும் சுடரை காண கண் கூசினால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டுமே அல்லாது கண்களை குத்தி குருடாக்கி கொள்ளக்கூடாது என்று எழுதி அனுப்பினேன் என்றான் மிருனா. ஐயோ மிருனா, அம்பத்தேவர் ஒரு பாவமும் அறியாதவர் என்பதை அறியாமல் அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்திவிட்டேன். இங்குள்ளவர்கள் அவருக்கு கொடுத்த தொல்லைகள் போதாதென்று நான் வேறு அவரது இதயத்தை நொறுக்கிவிட்டேனே என்று அரற்றினாள் மும்மடாம்பாள். தேவி, இனி அழுது புலம்பி ஆகப்போவது ஒன்றுமில்லை. வேறொருவருக்கு மனைவியாகிய பிறகு வேதனையை வளர்ப்பது சரியில்லை. மனதை திடப்படுத்தி கொண்டு செல்லுங்கள். விதி வழிதான் வாழ்வு என்று ஆறுதல் தந்தாள் மிருனா. சரி மிருனா, மற்றொரு முறை உன்னை முறையோடு சந்திக்கிறேன். இப்பொழுது நான் திருட்டுத்தனமாக வந்திருப்பதால் இதற்கு மேலும் தாமதிப்பது எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் ஆபத்து. நான் போகிறேன் என்று எழுந்தாள் இளவரசி. அவளை வாசல் வரை அழைத்து வந்து கதவை திறந்து வழி அனுப்பி வைத்தாள் பழைய தோழி மிருனா. வாசலுக்கு வெளியே வந்த மும்முடாமல் திடுக்கிட்டு நின்றுவிட்டாள். அரண்மனையிலிருந்து அவனுக்கு துணையாக வந்த காவலனிடம் தனது பிள்ளையை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றிருந்தாள். திரும்பி வந்து பார்க்கும்போது அவனையும் தனது குழந்தையையும் காணவில்லை என்பதுதான் அது அவளது அதிர்ச்சிக்கு காரணம். இந்த நேரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு எங்கே போயிருப்பான்? குழந்தை இல்லாமல் எப்படி அரண்மனைக்கு போவது? குழந்தை எங்கே என்று கேட்பவர்களுக்கு என்ன பதிலை சொல்வது? இவ்வாறான கேள்விகளில் குழம்பி எதிரே வருகின்ற நேரத்தின் நெருக்கத்தை உணர்ந்து விளைய போகும் விபரீதங்களை எண்ணி பயந்து துடிதுடித்து போனாள். தெருவில் அங்குமிங்கும் ஓடி அவனையும் குழந்தையையும் தேடலானாள். எங்கும் கிடைக்கவில்லை. இதயம் சுக்கல் நூறாய் வெடிக்க ஏமாற்ற துக்கத்தோடு அரண்மனை நோக்கி நடந்தாள். சிறிது தூரம்தான் சென்றிருப்பாள். அங்குள்ள ஒரு இருண்ட இடத்திலிருந்து இளவரசி என்ற குரல் கேட்டு பட்டண நடையை நிறுத்தி அத்திசையில் நோக்கினாள். அங்கு யாரோ அசைவது தெரிந்ததும் அந்த இடத்தை நோக்கி நடந்தாள். அங்கிருந்து மெல்ல வெளியே வந்தான் தாமோதரன். அவனது கரங்களில் காக்கத்தீய வாரிசு கண் துஞ்சி இருந்தது. சென்ற உயிர் திரும்பியதை போல பாய்ந்து அந்த குழந்தையை பற்றி கொண்டாள். இங்கு வந்து ஏன் மறைந்திருக்கிறாய் என்று கேட்கவும் செய்தாள். இளவரசி, பெரும் சிக்கலில் சிக்கியிருக்கிறோம். அரண்மனை வீரர்கள் இந்த தெருவில் யாரையோ தேடி அலைந்தார்கள். அவர்கள் கண்ணில் பட்டுவிடாமல் இருக்கவே இங்கு வந்து ஒளிந்து கொண்டேன். நான் எதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்றான். அதை கேட்டு திகிலடைந்தால் இளவரசி. காணாமல் போன குழந்தை கைக்கு கிடைத்த மகிழ்ச்சி மறைந்து விட்டது அவனிடமிருந்து. அந்த நேரத்தில் இந்த தெருவில் அரண்மனை வீரர்கள் யாரை தேடி இருப்பார்கள்? ஒருவேளை தன்னை அடையாளம் கொண்டு தன்னைத்தான் தேடி வந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் கொண்டாள். சிந்தனை செய்தவாறு நின்றிருக்கும் இளவரசியை நோக்கி, இங்கு நேரத்தை கடத்துவது ஆபத்து இளவரசி என்று நினைவூட்டினான். வருவது வரட்டும், வா போகலாம் என்று கூறிவிட்டு மளமளவென்று நடக்க ஆரம்பித்தாள் மும்மடாம்பாள். அரண்மனை வரை அவளைக்கு துணையாக வந்த தாமோதரன், இனி நான் தொடர்ந்து வருவது சரியல்ல இளவரசி, பார்த்து செல்லுங்கள் என்று அவளை தனிமைப்படுத்திவிட்டு அவள் அங்கேயே நின்று விட்டான். இளவரசியின் உருவம் பார்வையிலிருந்து மறையும் வரை அந்த இடத்திலேயே ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டான். எந்த இருளை சாதகமாக்கி வந்தாலோ அந்த வழியிலேயே அவள் சென்று கொண்டிருந்தாள். அவளது இதயத்தின் துடிப்பு எல்லையை தாண்டியது. கையில் அடக்கமாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தனது குரலை அலறலாக வெளிப்படுத்தியது. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிய அவள் செய்வதறியாமல் திகைத்தவளாய் குழந்தையை சமாதானப்படுத்த பெரும் முயற்சியை மேற்கொண்டாள். அரண்மனை வீரர்கள் அங்குமிங்கும் ஓடுகின்ற காலடியோசை அவளின் காதுகளில் விழுந்தன. வெண்ணெய் திரண்டு வரும் வேளையில் பானை உடைந்தது போல அறையை நெருங்கிய நேரத்தில் குழந்தையின் அலறல்
ஆபத்தை விளைவித்து விடுமோ என்று அஞ்சியவளாய் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தாள். குழந்தையின் குரல் ஒலியை இலக்கு வைத்த வீரர்கள் அவளை கண்டு அவளை நோக்கி ஓடி வந்தனர். யாரோ ஒருவன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறான், பிடியுங்கள் என்று அவர்கள் உறக்க உதித்த வார்த்தைகளை கேட்டு அவளின் நாடிகள் அனைத்தும் ஒடுங்கிவிட்டன. உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினாள் என்பது போல ஓடிக்கொண்டிருந்த அவளை உருவிய வாளுடன் சூழ்ந்து விட்டனர் அரண்மனை வீரர்கள். முன்னோக்கி செல்லவும் முடியாமல் பின்னராக பதுங்கவும் இல்லாமல் பெரும் பயத்துடன் நின்றுவிட்டாள் இளவரசி. யாரடா நீ? யாருடைய குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாய் என்று கேட்டு ஒரு வீரன் அவளை நெருங்கி வந்தான். குனிந்திருந்த இளவரசி தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் அருகில் நெருங்கி வந்த அந்த வீரன் அவளது முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு, இளவரசி நீங்களா என்று வியப்போடு கேட்டான். அவனது வார்த்தை வெளிப்பட்ட மறுகணமே அங்கு சூழ்ந்திருந்த வீரர்களின் வாட்கள் தங்கள் உரைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டன. ஆணுடையில் இளவரசி இருப்பதை கண்ட வீரர்கள் ஆச்சரியத்தோடு அவளை நோக்கியிருந்தனர். இந்த நேரத்தில் எந்த துணையும் இல்லாமல் தனியாக செல்கிறீர்களே இளவரசி, எங்களில் இருவர் உங்களுக்கு துணையாக வருகிறோம் என்று அவளை நெருங்கிய வீரன் தெரிவித்தான். அவசியமில்லை, எனது அறைக்குத்தான் செல்கிறேன் என்று இதய அச்சத்தை வார்த்தைகளில் காட்டாமல் வெளியிட்டாள் இளவரசி. என்ன இங்கே குழப்பம் என்று குரல் கேட்டு கேள்வி ஒலித்த திசையில் அனைவரும் திரும்பி நோக்கினர். அங்கே இரவு உடையில் கம்பீரமாய் வந்து கொண்டிருந்தான் மகாதேவன். அவனை கண்டதும் இளவரசியின் இதயத்தில் வாள் இறங்கிய வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தாள். அவர்களின் அருகே வந்து நின்ற மகாதேவனை நோக்கி ஒரு வீரன், குழந்தையை தூக்கிச் சென்றது வேறு எந்த திருடனும் இல்லை அரசே, நமது இளவரசிதான் என்றான். அப்படியா, சரி சரி போங்கள் என்று மகாதேவன் கூறியதும் இளவரசியை தவிர மற்ற அனைவரும் கலைந்தனர். தலை தாழ்ந்து நின்ற இளவரசியிடம் எதுவும் கேட்காமல் கலைந்து சென்ற வீரர்களை தொடர்ந்து பின்னே சென்றான் மகாதேவன். யாருக்கும் தெரியக்கூடாது என்று அரும்பாடு பட்டாலோ அவனே தன்னை பார்க்கக்கூடாத நிலையில் பார்த்து விட்டதால் பயத்தின் எல்லையில் அமிழ்ந்த அவள் பதற்றத்தோடு தனது அறை நோக்கி நடக்க நாடான். கணவனுக்கு என்ன சமாதானத்தை சொல்வது என்ற யோசனையோடு நடந்தாள். அழுகை குரல் எழுப்பி தன்னை அவதியில் ஆழ்த்தியிட்ட குழந்தையின் மேல் சற்று ஆத்திரம் எழுந்தது அவளுக்கு. ஆனால் அடுத்த கணமே அது என்ன செய்யும், தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் உணர்கின்ற சக்தி அதற்கு ஏது என்று எண்ணியவளாய் குழந்தையின் மேல் எழுந்த இதய எரிச்சலை தணித்து கொண்டாள். அறையை அடைந்ததும் குழந்தையை தூளியில் கடத்திவிட்டு மஞ்சத்தில் சென்று அமர்ந்தாலும் அவளது மனம் அமைதி அடையவில்லை. வழியில் தன்னை சந்தித்த கணவன் தன்னை எதுவும் கேட்காமல் ஒதுங்கி சென்றது மேலும் வேதனையாயிருந்தது அவளுக்கு. வீரரை தொடர்ந்து எதற்காக போனார், திரும்பி எப்படிப்பட்ட வேகத்தில் வருவார், வெடித்து சிதறப்போகும் வேதாளத்தை சந்திக்க வேண்டுமே, விளைவு என்ன ஆகுமோ என்ற கேள்விகளால் குழம்பி அனல் அருகே புழுவாய் துடித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அறைக்குள் திரும்பி வந்த மகாதேவன் புயலாய் வருவார் கணவர் என்று அவள் எதிர்பார்த்திருந்த வேளையில் தென்றலாய் வந்தது அவளுக்கு வியப்பு மட்டுமில்லை, வேதனையாகவும் இருந்தது. என்ன தேவி, இன்னும் உறங்கவில்லையா, ஏன் விழித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு மஞ்சத்தில் அமர்ந்து உறங்குவதற்கு முற்பட்ட அவனது செயல் அவளுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல அச்சத்தையும் அதிகப்படுத்தியது. பின்னதாக வெடிக்கப் போகும் எரிமலை முன்னதாக காட்டும் அமைதியை போல அவரது பேச்சும் செயலும் தென்படுவதால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவித்தாள். அவன் எதையாவது கேட்டிருந்தாலோ அல்லது எரிந்து விழுந்திருந்தாலோ அல்லது நீ செய்தது தவறு என்று குற்றஞ்சாட்டியிருந்தாலோ வெளிப்படையாக எதையாவது பேசியிருந்தாலோ எந்த நேரத்திலும் கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருப்பாள். ஆனால் எதுவுமே தெரியாதவன் போல பராமுகமாய் பேசுவதும் மனதிலேயே விஷயங்களை மறைப்பதும் அவனது மனவேதனையை வளர்க்கத்தான் செய்தது. எண்ணத்தில் இருப்பது எப்படிப்பட்ட உணர்வினானும் அதை வெளியில் எடுத்து வைக்காமல் உள்ளத்திற்குள்ளேயே ஒளித்து வைத்திருப்பதை போல ஒரு தண்டனை இருக்க முடியாது என்று உணர்ந்து வெந்தாள். அகால நேரத்தில் உங்கள் அறையை விட்டு வெளியேறிய உங்கள் மனைவியை பற்றி அறியும் ஆசை இல்லையா உங்களுக்கு என்று மெதுவாக கேட்டாள் மும்மடம்பாள். மெல்ல அவள் பக்கம் திரும்பிய மகாதேவன் இகழ்ச்சியான இளநகையை இளைய விட்டவனா, என்னிடம் மறைக்க வேண்டும் என்று நீ எண்ணியை விட்ட பிறகு நான் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்தான் கிடைக்கும் என்று நான் நம்புவது பைத்தியக்காரத்தனந்தானே. பொய்யாக பிறக்கப் போகும் பிதற்றல்களை நான் கேட்க விரும்பப்படவில்லை, அதனால்தான் உன்னிடம் எதையுமே கேட்கவில்லை என்று சமாதானமாக தெரிவித்தான் மகாதேவன். அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் பதிந்திருந்த ஆழமான அர்த்தத்தை அறிந்து அதிசயித்து விட்டாள் மும்மடாம்பாள். அவனது பேச்சிலிருந்த ஏதோ ஒரு உறுதியான முடிவுக்கு அவன் வந்திருக்கிறான் என்பதை உணர ஆரம்பித்தாள். அந்த உறுதியான முடிவு தன் மனைவி தவறு செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையில் பிறந்ததா அல்லது தவறு செய்துவிட்டாள் என்ற அடிப்படையில் தோன்றியதா என்பது அவளுக்கு தெரியவில்லை. நான் பொய்யான பதிலைத்தான் சொல்வேன் என்று நீங்கள் உறுதியாக நம்புவதனால் என்னை பற்றியும் எனது செயலை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குமே உங்களுக்கு, அது என்னவென்று நான் அறியலாமா என்று அச்சமில்லாத ஆவலோடு கேட்டாள் இளவரசி. மறுபடியும் அலட்சிய புன்னகையை வெளியிட்ட அவன், சாம்பல் மூடிய நெருப்பை அப்படியே விட்டு அதை சூடு தணிய விட வேண்டும். மீண்டும் கிளறினால் சாம்பல் விலகினால் காற்றின் தூண்டுதலால் மறுபடியும் நெருப்பு வரை ஆரம்பிக்கும், இத்தோடு நிறுத்திக்கொள்வதே நல்லது என்றான்.
பரவாயில்லை, எதுவானாலும் தெரிவியுங்கள். என்னை பற்றி நீங்கள் தவறாக நினைத்திருப்பதாக தோன்றுகிறது என்றாள் அவள். விடமாட்டாய், வேதனையை வேண்டுமென்றே இழுக்கின்றாய் என்று கூறிய மகாதேவன் தொடர்ந்து சொன்னவைகளை கேட்டு மின்னலால் தாக்குண்டவள் போல மெய்மறந்து உணர்விழந்து எழுந்துவிட்டாள். இதயத்தில் எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் நெருப்பின் சுடரை இதழ்களின் வழியாய் வெளிப்படுத்தினான் மகாதேவன். வளர்ந்து பெருகும் உனது வாலிப உணர்வுகளை வயதான என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் தேக திறன் வாய்ந்த ஒரு இளைஞனின் துணை தேடி சென்றிருக்கிறாய் என்றுதான் எண்ணியிருக்கிறேன் என்று விஷமாக அவன் வெளியிட்ட செய்திதான் வேலாக அவள் மனதை தைத்தது. அதனால் ஆத்திரமடைந்த இளவரசி, உண்மை தெரியாமல் உளராதீர்கள் என்று பொறுமினாள். நீ ஆணுடை அணிந்திருந்த நேரத்தில் நமது குழந்தை அழுதானே, அப்பொழுதே விழித்து கொண்டேன். உறக்க நேரத்தில் உருமாறி நிற்பதின் காரணத்தை கேட்கத்தான் அப்பொழுது எனக்கு தோன்றியது. ஆனால் என்ன செய்கிறாய் என்று பார்க்கலாம் எனும் எண்ணத்தில் போலியான உறக்கம் காட்டினேன். அரைக்காவலன் தாமோதரனுடன் தெருவில் இருளில் மறைந்து ஓடினாயே, அதுவரை உன்னை தொடர்ந்துதான் வந்தேன். இளவரசி எங்கே போகிறாள் என்று பாருங்கள் என சொல்லாமல், குழந்தையை யாரோ தூக்கி கொண்டு போகிறார்கள், தேடி பாருங்கள் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டேன். உங்களின் திறமையான செயல்களினாலோ அல்லது வீரர்களின் இயலாமையினாலோ நீங்கள் சென்ற இடம் எது என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. ஆனாலும் திரும்புகிற நேரத்தில் பிடிபட்டாய் என்று கூறி நிறுத்தி அவளின் மேல் இகழ்ச்சியான பார்வையை எடுத்து வீசினான் மகாதேவன். உள்ளத்தாலும் உடலாலும் ஒன்றாகிவிட்ட உங்களின் மனைவியை உள்ளுரை வைத்து உளவு வேலை பார்த்தது மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையே சந்தேகிக்கிறீர்களே, வெட்கமாயில்லை என்று வெடித்து சீறினார் இளவரசி. இந்த விஷயத்தில் அனுபவமில்லை. இதில் எந்த இடத்தில் தவறு நேர்ந்தாலும் பாதிக்கப்பட போவது நான் தான் என்று சொன்ன காவலனின் சொற்களுக்கு மாலை நேரத்தில் அவன் கொடுத்த விளக்கம் அப்பொழுது பொருத்தமானதாய் தோன்றியது. ஆனால் மகாராணியின் மகளை ஒரு மன்னனின் மனைவியை மறைவாக அழைத்துச் செல்ல வேண்டுமே என்ற அச்சத்தில் பிறந்த வார்த்தைகள்தான் என்பது இப்பொழுது புரிகிறது. இத்தகைய இழிவான எண்ணங்களை இதயத்தில் நிறைத்திருக்கும் நீ என்னை மணந்திருக்க வேண்டியதே இல்லை, எனக்கும் ஒரு இழிவை ஏற்படுத்தியிருக்கவும் வேண்டாம் என்று வெறுப்பு வார்த்தைகளை வெளிக்காட்டினான். போதும், நிறுத்துங்கள். பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக பேச தகாதவைகளை பேச வேண்டாம். வயதானவர் என்று தெரிந்துதான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? என் தாயின் நலனுக்காகவும் இந்த நாட்டின் நன்மைக்காகவும் தான். எனது எண்ணத்தில் செயலில் களங்கம் காண முற்பட்டால் அது அடுத்த அறிவீனமாகும் என்று அலறினாள். அதை நானும் உணர்கிறேன் மும்மடம்பாள். எனது அழகில் மயங்கியோ அல்லது எனது வீர பிரதாபங்களை கேட்டோ நீ என்னை மணக்க முன்வரவில்லை என்பதை நான் நன்றாகவே அறிவேன். சிக்கலான சூழ்நிலையில் தான் எனக்கு மனைவியாக ஒப்புக்கொண்டாய் என்பது எனக்கு தெரியும். வயோதிகனான என்னை வேலியாக்கி வாலிப விருந்தை வேலியில் தேடுகிறாய் என்பதை என்னால் உணர முடிகிறது என்று தனது எண்ணத்தில் ஒரே உறுதியாயிருந்தான் மகாதேவன். சந்தேகம் என்பது ஆணினத்தின் சொத்து என்பதை அப்பட்டமாய் நிரூபித்து விட்டீர்கள். அரசனாயிருந்தாலும் ஆண்டியாயிருந்தாலும் அந்த குணத்தில் ஒரே தன்மை உடையவர்கள்தான் என்பதை உங்கள் மூலம் உணர்ந்து கொண்டேன் என்று கூறிய இளவரசி விருட்டென அறையின் உட்பக்கம் சென்று அந்த சீன பேழையையும் அதிலிருந்த ஓலை நற்கையும் எடுத்து வந்து அவன் முன்பு வீசினாள். அவளின் செயல் புயலின் ஆவேசத்தை அறிவுறுத்தியது. மும்மடாம்பாள் எரிந்த பொருளை கையில் எடுத்தவாறு என்ன இது என்று கேட்ட மகாதேவன் அவைகளை மாறி மாறி பார்த்தான். ஓலையை படித்தான். நான் இப்பொழுது வேசியின் எண்ணத்தில் வெளியில் போனேன் என்று சொன்னீர்களே, நான் சென்றதின் காரணத்தை விளக்குகின்ற பொருட்கள் தான் இவைகள். இந்த பேழையும் இந்த ஓலையும் நமது பிள்ளைக்கு பரிசாக வந்தவை. இதை அனுப்பியது எனது பழைய தோழி மிருனா என்பவள். இந்த ஓலை வரியின் பொருளை அறிய வேண்டி அவளை சந்திக்கச் சென்றேன். எனக்கு துணையாக வந்த ஒரே பாவத்தைத்தான் தாமோதரன் செய்தது என்று சினம் சொற்களாய் சிந்தினாள் இளவரசி. ஒரு பெண் மற்றொரு பெண்ணை சந்திக்க மாற்று உடையில் மர்மமான முறையில் இருளில் செல்ல நேர்ந்தது எனக்கு புதுமையாய் தோன்றியது. இதை என்னிடம் தெரிவித்து காவலனுக்கு பதிலாக என்னை துணையாக அழைத்துச் சென்றிருக்கலாமே. இதில் ரகசியம் எதற்கு? அவனது இதயம் குழம்ப ஆரம்பித்தது. நான் சந்திக்க போனது ஒரு பெண்ணைத்தான். அவள் பகலிலோ பகிரங்கமாகவோ என்னை பார்க்க முடியாதவள். இந்த நகரில் அவள் இருக்கக்கூடாது என்று இந்நாட்டு ஆணை அவளை அடக்கி வைத்திருக்கிறது. மறைந்து வாழ்கின்ற அவளின் மர்மம் என்னால் வெளியேற வேண்டாமே என்ற இரக்க எண்ணத்தில் தான் நான் மறைந்து சென்றேன். நான் ஒரு நிரபராதி என்று நிரூபிக்க அந்த பெண்ணையே இங்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்னால். ஆனால் அது அவசியமில்லை. மனைவியை கணவன் சந்தேகிப்பது, அதை போக்க அவள் காலமெல்லாம் சாட்சி தேடி அலைவது, இது பெண்களுக்கு வழி வந்த சாபக்கேடு. அந்த சாபமும் என்னை பற்றி கொண்டது என்று கூறும்போதே அவளின் கண்கள் கண்ணீரை கொட்ட ஆரம்பித்தன. மனைவியின் நிலைமையை பார்த்து மனமிறங்கிய மகாதேவன் மெல்ல எழுந்து அவளை நெருங்கி ஆதரவாய் தொடரும் கலுலியை தொடைத்துவிட்டு,
இழுத்து வந்து மஞ்சத்தில் அமர்த்தினான். மும்மடம்பாள், நான் சொல்வதை நன்றாக கவனி. தம்பதிகளுக்குள் உருவாகும் ஊழலுக்கு காரணம் பல இருக்கலாம். மனைவியின் கற்பு காரணமாக இருக்கக்கூடாது. நீ இதுவரை சொன்ன அனைத்தையுமே நம்புகிறேன். இந்த விவரங்களை முன்னதாகவே என்னிடம் சொல்லி அந்த அரசின் தனிப்பட்ட ஆணைகளுக்கு சம்பந்தப்படாத என்னையும் உனது ரகசியத்தில் பங்குபடுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீ நினைத்திருந்தால் இந்த குழப்பத்திற்கும் இத்தனை பேச்சுக்களுக்கும் இடமே இல்லை. இவ்வாறு நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரும்பின் முன்னே போய் நின்று மரியாதை காட்டி உனது இனிப்பான சாறை எனக்கு கொடு என்று கெஞ்சினால் அது கொடுக்காது. அதை வளைத்து ஒடித்து முறுக்கி கசக்கினால்தான் நாம் கேட்பதை கொடுக்கும். அந்த நிலையில் இப்பொழுது உண்மை வந்திருக்கிறது. இது அவசியம்தானா என்று அமைதியாக அன்பை கொட்டி கூறினான் மகாதேவன். உங்களிடம் மறைக்க நினைத்ததற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இந்த ஓலையிலுள்ள வாசகங்கள் எனது கடந்த காலத்தை சம்பந்தப்படுத்துவதாக உணர்ந்தேன். நானும் எனது தாயும் என் இறந்த காலத்தை உங்களிடம் மறைத்து விட்டோம். நான் எடுத்த இந்த முயற்சியால் என்னை பற்றிய இறந்து போன விவரம் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் வேதனைப்பட வேண்டியதற்குமே என்ற பயத்தினால்தான் மறைத்தேன் என்று அவள் கூறினாள். அதை கேட்டு மகாதேவன் மெலிந்த குரலில் நகைத்தாள். அவனை வினைப்போடு நோக்கினான் மும்மடம்பாள். என்னிடம் மறைத்திருப்பதாக நீ நினைத்திருக்கும் உனது பழைய வரலாறு எனக்கு தெரியும். தளபதி அம்பத்தேவனை நீ காதலித்தாய். அவனும் உன்னை நேசித்தான். பிறகு அவளது அண்ணனால் நீ கடத்தப்பட்டாய். அவனிடமிருந்து காடவர்கோன் உன்னை காப்பாற்றினான். அவனிடமிருந்து அம்பத்தேவன் உன்னை மீட்டு இங்கு அனுப்பி வைத்தான். உன்னை கடத்தியது அம்பதேவன் தான் என்ற நினைப்பில் அவன் மேலுள்ள காதலை விலக்கி வெறுக்க ஆரம்பித்தாய். அவனை மணக்கவும் மனமில்லை என்பதனால் தான் உன்னை மனைவியாக்கவும் நான் விரும்பினேன். இதுதானே உனது கடந்த காலம் என்று கேட்டு வினயமாக சிரித்தான் மகாதேவன். செதுக்கி வைத்த சிலையாயிருந்த அவளின் உணர்வுகள் சில்லிட்டு விட்டன. மெல்ல அவன் பக்கம் திரும்பி இது தங்களுக்கு எப்படி என்று இழுத்தான். தேவகிரி வந்த அம்பத்தேவன் இந்த விவரங்களை என்னிடம் தெரிவித்தான் என்றான் மகாதேவன். பிரபு, அம்பத்தேவர் ஒரு பாபமும் அறியாதவர். எனது சிற்றன்னை தான் என்னை கடத்தும் செயலில் ஈடுபட்டவள். அவர்தான் குற்றவாளி என்று கருதி இந்த அரசு அவரை அவமானப்படுத்தியதோடு நான் வேறு கேவலப்படுத்தி விட்டேன். அவரது மனம் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டதோ, அவருக்கு ஏதேனும் ஆகியிருந்தால் அந்த பழி என்னைத்தான் சேரும். கட்டிய கணவனிடமிருந்தே நான் கலங்கப்பட்டவள் என்ற வார்த்தைகளை கேட்டு நான் கலங்கி தவிக்கும் நிலைமை வந்திருக்கிற என்றால் அதற்கு காரணம் நான் அவருக்கு செய்த பாவமே. எங்களிடமும் உண்மையை மறைத்து விட்டார்கள். இந்த உண்மை நமது திருமணத்திற்கு முன்பே தெரிந்திருந்தால் உங்களை நிச்சயம் மணந்திருக்க மாட்டேன். உங்கள் உள்ளத்தையும் வேதனைப்படுத்தி காலமெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு மாறியிருக்க மாட்டேன். எனது நினைவுகளை என்னை கொன்றுவிடும் போலிருக்கிறதே என்று கூறி கண்ணீர் சிந்தினாள் இளவரசி. அதை கண்ணுற்ற மகாதேவன் அவளை அணைத்து ஆதரவான வார்த்தைகளை பேசி விடியட்டும், இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம், பொறுமையாயிரு என்று கூறி அவளை சமாதானப்படுத்தி தனது மடியை அவளுக்கு தலையணையாக்கி தட்டி கொடுத்து உறங்க வைத்தான். விம்மலோடு விசும்பலோடும் வெளிமூடிய மும்மடாம்பாள் நித்திரையில் வீழ்ந்து விட்டாள். இத்துடன் யாதவராணியின் 7ஆம் பகுதி நிறைவடைந்தது. 8ஆம் பகுதியில் யாதவராணியை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.